முருகனை கும்பிட்றதுக்கு முதல் தகுதி என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரேணுகா யுவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும், நான் முருகனோட பக்தன், முருகன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, முருகனை கும்பிட்றதுக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? நாம் அந்த முருகனை எப்போ மனதார கும்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்போ இருந்து கெட்ட வார்த்தை பேசுகிறத நம்ம விட்டுறணும். இல்லை நான் கெட்ட வார்த்தை தான் பேசுவேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு முருகனை கும்பிடாதீங்க. முருகனது கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு வரி இருது, என்னன்னு தெரியுமா? நாவில் சரஸ்வதி நற்றுணையவும் நவீன். அதாவது நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே சரஸ்வதி தேவி அருளால் தான் நம்ம பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கெட்ட வார்த்தை பேசினா சரஸ்வதி தேவி நம்மளை ஏற்றுக்குவாங்களா சொல்லுங்கள்? அதனால தான் சொல்கிறது, தயவு செஞ்சு கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க முருகனை கும்பிடாதீங்க, முருகனை கும்பிட்றவங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முருகனை கும்பிட்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் நம்ம முருகனை கும்பிடணும்னு தெரியும். நம்ம வீட்டில் முருகன் சிலையோ இல்லை சின்ன குட்டி சிலையெல்லாம் வச்சுருப்போம். அதை நம்ம நார்மலாகவே கும்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாமல் என்ன செய்யணும்டா, வாரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமை ஆனால் முருகனுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன அபிஷேகங்கள் செய்யலாம். அப்படி செய்யும்போது நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டம், வறுமை, இல்லை கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனை, அப்போ அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், குறைய ஆரம்பிச்சிடும். நமக்கே அது தெரியும். இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு மன அமைதி ஒன்று கிடைக்கும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம முருகனுக்கு என்னென்ன அபிஷேகங்கள்லாம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாய் காய்ஸ்.